ஷனா மாஸ்டர் அனைவருக்கும் வணக்கம். ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு 111 டாரோ இன் தமிழ். ஸோ இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் ஓம் முருகா ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி எனர்ஜியோட கனெக்ட் ஆகிக்கோங்க, ஓகேவா? ஸோ பைல் 1, பைல் 2, பைல் 3 உங்களுடைய உறவு பற்றி, ஓகேவா? முருகர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஷார்ட்ஸாக போட்டிருக்கிறேன் நான். நம்ம இப்போ இதை கொஞ்சம் ஒரு பைல் ஆப்ஷனோட பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் முருகரை நினச்சி கண்ணை மூடிட்டு 3 டைம்ஸ் ஓம் முருகா அப்படி சொல்லிவிட்டு யூ ஜஸ்ட் ஓப்பன் யுவர் ஐஸ். எது உங்களுக்கு தோணணும்னு செலக்ட் பண்ணணும் இன்ட்யூட்டிவாக தோணுதோ அதை எடுத்து பாருங்கள், ஓகேவா? ஸோ பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஹாய் பைல் 1, யாரெல்லாம் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பற்றி முருகர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம், ஓகேவா? புண்ணியம் பாவத்தை பிறரிடம் சொல்லும்போது அது குறையும், எனவே பாவத்தை கூறினால் அதன் சுமை குறையும். அதாவது இங்கே 2 விஷயம் தோணுது. ஒன்று வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றின விஷயங்களை வந்துட்டு முருகர்கிட்ட முறையிடுங்க. அடுத்து வந்து இதில் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றின ஏதோ ஒரு சீக்ரெட் வந்து நீங்கள் மறைக்கிறீங்களோ, சில பேருக்கு அப்படி தெரியுது. அதை நீங்கள் வெளியே சொல்கிறது மூலமாக அந்த பிரச்சனை வந்து விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, ஓகே? இதில் இருக்க நல்ல விஷயங்களை மட்டுமே நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கலாம். மேபி சில பேர் உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறீங்களோ, ஸோ அது வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் பேரண்ட்ஸ்டையாவது, ஓகே? அதுதான் இங்கே. அந்த மாதிரி சிச்சுவேஷன் இல்லாதவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா, உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் வெளிப்படையாக இல்லாமல் இருக்கலாம். சில விஷயங்களை வந்து ஓப்பனாக சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கலாம். அது கூட ஒரு கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது. ஓப்பனப்பாக பேசிட்டா அந்த பிரச்சனை வந்து தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பயணம், ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் தொடரும் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. பயணம் அப்படின்றது லிட்ரலாக நீங்கள் ட்ராவலும் பண்ணலாம். அதர்வைஸ் ரிலேஷன்ஷிப்பில் இந்த பயணம் வந்து தொடரும் அப்படின்னு தான் இருக்குது, ஓகேவா? பைல் 1. ஸோ நீங்கள் வேணால் நினச்சிட்டு இருந்திருக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சோ அப்படின்ட்டு. இல்லை, அது வந்து தொடருது. நாம் இதுவரை முன்னேறாமல் இருக்கிறோம் என்றால் நல்லவர்களோடு பழகவில்லை என்று பொருள். ஸோ இங்கே வந்து என்னென்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் மேபி சில பேருக்கு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முன்னேற்றம் இல்லாததுக்கு காரணம் சில நல்லவர்கள் சுற்றி இல்லை. அதனால் ஒரு பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு. மேபி இது வந்து உங்களை அறியாமலே நீங்கள் ஒரு சிலர்கிட்ட பழகிட்டு இருக்கலாம். உங்களுக்கு தெரியாமலே அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து கேடு விளைவிச்சிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. யார்கிட்ட இந்த ரிலேஷன்ஷிப் வச்சு டிஸ்கஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க, ஓகேவா? யார் நம்ப தகுந்தவங்களோ அவங்கள்ட்ட மட்டும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அப்போது ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஸோ நீங்கள் வந்து முன்னேற்றம் ஏற்படும் நினச்சி ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி யார்கிட்டயோ கண்டினியூஸாக சொல்லிட்டு இருக்கீங்களா? பைல் 1 சில பேருக்கு அப்படி தெரியுது. ஆனால் அது மூலமாக உங்களுக்கு ஒரு சேஞ்சஸே ஏற்படலையா? ஜஸ்ட் ஸ்டாப் இட், ஓகேவா? அந்த பர்சன்ட்ட சொல்கிறத வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. பிறருக்கு செய்யும் நன்மையோ தீமையோ இரண்டும் நமக்கு நாமே செய்து கொண்டவை, அதன் பலன் நம்மை வந்து சேரும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது, மனக்கவலையாக இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் உங்கள் பர்சனையே வந்துட்டு குறை சொல்லாமல் கண்டிப்பாக உங்கள் சைடு இருக்கிற ஃபால்ட்டையும் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு நடக்கிற விஷயத்துக்கு நமக்கு நடக்கிற நன்மையோ தீமையோ ரெண்டுக்குமே நம்ம காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனுடைய பலன் கண்டிப்பாக வரும். அதனால் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு முருகர்கிட்ட சப்மிட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் பர்சன்ட்ட வந்துட்டு அதை மாற்றிக்கிறதுக்கான ஒரு உறுதிமொழியை கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒருத்தர் மூலமாக மட்டுமே வந்து ஒரு அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது இல்லை. உங்கள் சைடும் ஏதாவது ஃபால்ட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது, ஓகே? அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் அபயம் கிட்டும், வழி பிறக்கும், ஓகேவா? அதுக்கான ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு இருக்குது. நாவிற்கு ஆசைப்பட்டு சாப்பிட்டால் உடல் நலம் குறையும். இது வந்து எப்படி தெரியுது ரிலேஷன்ஷிப்லனா, மேபி ஓவர் ஸ்ட்ரெஸ்னால உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு டெம்ட் ஆகிறோம் அந்த ஓவர் டென்ஷன்னால். அதனால் நீங்கள் வந்து
உங்களுடைய டென்ஷனை மறைக்கிறதுக்கோ இந்த ரிலேஷன்ஷிப் பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கோ சம்வாட் ஒரு சிலர் இந்த மாதிரி அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா உங்கள் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, ஒரு சிலருக்கு ஹெல்த் ப்ராப்ளமும் இங்கே தெரியுது. ஸோ உங்களுக்கு சில விஷயம் பிடிச்சா கூட அது ஹெல்த்துக்கு நல்லதான்னு மட்டும் பாருங்கள். ஸோ நல்லது இல்லை அப்படின்னா அதை வந்து சாப்பிட வேண்டாம். ஓகே, ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றின விஷயங்கள் இதுதான் முருகர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ உங்களுக்கான ஏதாவது ஒரு வழி கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பைல் 1 டேக் கேர், பை. நம்ம அடுத்ததாக பைல் 2 போகலாம். நம்பர் 2 நினச்சவங்க ஹாய் பைல் 2. லெட்ஸ் சி உங்களுக்கு முருகர் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முருகர் ஆரக்கிள் டெக் வேணும்னு நினைக்கிறவங்க ஆர்டர் போட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ லெட்ஸ் சி நம்பர் 2. சத்ரு பயம் போகும், அன்பு நிலைக்கும். உங்கள் சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு பயம், ஏதோ ஒரு விதமான ஒரு பயம் வந்துட்டு உங்களுக்கு இருக்கலாம். அந்த பயம் வந்து ஹாய் பைல் 2 யாரெல்லாம் நம்பர் 2 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகருடைய மெசேஜஸ் ஃபார் யுவர் ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம். சத்ரு பயம் போகும், அன்பு நிலைக்கும். இதில் என்ன தெரியுதுன்னா மேபி இதில் வந்துட்டு சில பேருக்கு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ் இருந்தால் அந்த சூழ்நிலை மாறும். அப்புறம் அன்பு நிலைக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் நினச்சி கூட ஒரு சிலருக்கு ஒரு பயம் இருக்கலாம், உங்களுக்கோ உங்கள் பர்சனுக்கோ. அந்த பயம் போயிட்டு ஒரு அன்பு வரும் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்க்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய பயங்கள் எல்லாமே விலகும். இந்த அன்பு விற்கிறதுல கூட ஒரு பயம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு, அந்த நிலையும் வந்து மாறும் அப்படின்னு இருக்குது. நீங்கள் முருகப்பெருமானின் திருநாமங்களை சொல்லிகிட்டே இருங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ 6வது வீடு சோலைமலை, முடிஞ்சால் நீங்கள் போயிட்டு வரலாம். அங்கே வந்துட்டு அது என்னென்னா அது வந்துட்டு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அதனால உங்களுக்கு இறை அருள் அப்படின்றதும் சேர்ந்து கிடைக்கும். அதனால் உங்களை முருகர் வந்து சோலைமயில் வந்து போயிட்டு வர்றது நல்லது அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. இல்லைனா அவரை நினச்சி அந்த முருகப்பெருமானை நினச்சி வணங்கிக்கோங்க ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக. ஸோ நீங்கள் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்களாட்டம் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு. நீங்கள் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணலாம், உங்களுடைய எஃபோர்ட் மட்டும் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த சைட்லேருந்து உங்களுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஏன்னா ரொம்ப தனிமை அப்படின்றது இந்த கார்டில் வந்திருக்கு. பட் முருகர் வந்து நீ வந்து லோன்லியாக ஃபீல் பண்ண வேண்டாம், உங்களுக்கு வந்து இவருடைய துணை இருக்குது, இவருடைய அருள் இருக்குது அப்படி சொல்கிறாரு. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக உங்களுக்கு கூடிய சீக்கிரம் மேபி ஏதோ ஒரு நியூஸ் கிடைக்கலாம், சம் நாலேஜ் வந்து வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ஓம் சரவணபவ அப்படின்றத தொடர்ந்து வந்து சொல்லிகிட்டே இருங்க. அண்டு குடும்பம் இன்புறும். ஒரு சிலருக்கு நான் இங்கே என்ன பார்க்குறேன்னா ஒரு ரீயூனியன் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு ஹாப்பியான ஒரு மெசேஜும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பழி விலகும். ஸோ சில பேருக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் மேலே வந்து பழி சுமத்தப்பட்டு இருந்தால் அந்த பழி வந்து விலகி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு இணக்கம் உங்களுக்குள்ளே ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது. ஸோ அதாவது சத்ரு பயம் போகும் சொல்லியிருக்கு, இங்கே ஃபைனலாக பழி விலகும். அப்படிங்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் கெடுத்துட்டு இருக்கிற விஷயங்கள் அது வந்து நீங்கும். ஓகே, அந்த ஒரு விஷயம் தெரியுது. இல்லை ஒரு சிலருக்கு நான் என்ன யோசிக்கிறேன்னா இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து விலகிறதுக்கான முடியாமல் இருக்கலாம், விலகிறதுக்கு ஒரு பயம் இருக்கலாம், இதை விட முடியாமல் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு பயம் போகும். ஓகே, பயம் போயிட்டு உங்களுக்கான ஒரு உண்மையான அன்பு உங்கள் லைஃப்பில் வந்து வரும். உங்களுக்கான ஒரு இங்கே மேரேஜ் கார்டு பார்க்கும்போது சில பேருக்கு நியூ ப்ரப்போசல் வரலாம், நியூ லைஃப் வந்து அமையறதுக்கான வாய்ப்பும் தெரியுது. பட் எனிகோ சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் மேலே பழியை போட்டு பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்கலாம் தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக. அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் விலகும்னு சொல்கிறாரு முருகர். ஓகே, இது ஒரு சிலருக்கு பொருந்த வாய்ப்பு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். File 2. I'll meet you in my next video. Take care. Bye bye.
ஹாய் பைல் 3. ஸோ உங்களுக்கான உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒன் பை ஒன். கைலை தரிசன பலன் கிட்டும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு முருகரை நினச்சி வழிபடுங்க. கைலயம் போயிட்டு வந்த ஒரு பலன் இருக்கும். உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரிலேட்டாக பிரார்த்தனை பண்ண சொல்கிறாரு. இல்லை ஏதாவது ஒரு வேண்டுதலோ இல்லை ஒரு பிரார்த்தனையோ நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பலன் கிடைக்கும்னு சொல்கிறாரு. ஓகேவா? மனோரதம் இதுவும் அதே தான். உங்களுடைய ஆசை நிறைவேறும்னு சொல்லிட்டாரு. வாவ் ஃபைல் 3. உங்களுடைய ஆசை நிறைவேறும். வாவ் ஆனந்த பெருமிதம். ஓகே, சந்தோஷம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அண்டு வழி பிறக்கும். உங்கள் ரிலேஷன்ஷிப்பு தடையாக இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் தடையாக இருக்குது அப்படின்னா, இல்லை பாதியே தெரில எப்படி போகணும் அப்படின்னா, உங்களுடைய ப்ரேயர் வந்து கேட்கப்படும். இறைவனால் முருகரால் கேட்கப்பட்டு உங்களுடைய ஆசை நிறைவேறப்படும். அதுக்கான வழி வந்து உங்களுக்கு பிறக்கும். ஃபைல் 3. ஸோ திருவடி தரிசனம் கிட்டும். ஒரு முறை நீங்கள் போகலான்னு நினச்சிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி முருகர் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம், எப்போ முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம். ஆனால் போகிறதுக்கான வாய்ப்பு வருதுன்னு சொல்கிறாரு. அண்டு கந்தனின் பாதம் உன் தஞ்சம், கவலைகள் உன்னை விட்டு விலகும். ஸோ கண்டிப்பாக அவர்கிட்ட சரணடைஞ்சிருங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பையும் இது ரிலேட்டடாக உங்கள் ப்ரேயரையும் அவர்கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு அமைதியாக இருங்க. உங்களுடைய ஆசை நிறைவேறும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்டு டெக் வேணும், இந்த முருகர் டெக் வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். டேக் கேர். பை.